வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பபிள் சோர்ட் பார்ப்போம். பபிள் சோர்ட் என்னென்றால், here we repeatedly move the largest element to the highest index position of the array. அதாவது இருக்கிற எலிமெண்ட்டுகளுக்குள்ள ஆக பெரிய எலிமெண்ட்டை கொண்டு வந்து ஹையஸ்ட் இண்டெக்ஸ், இங்கே ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 7ஆவது இடத்துல தள்ளி வருது. இருக்கிற எலிமெண்ட்டுகளுக்குள்ள ஆக பெரிய எலிமெண்ட் ஹையஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகணும். அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆக பெரிய எலிமெண்ட் 72. அப்போ ஒரு பாஸ் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 72 ஹையஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். ரெண்டா மீனிங் அந்த 72 எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துட்டு அர்த்தம். இனி ஹையஸ்ட் இண்டெக்ஸ் மேக்ஸிமம் இண்டெக்ஸை 6 வச்சுக்கொண்டு இதே வேலையை இந்த அரேக்கு செய்யணும். அதாவது இருக்கிற எலிமெண்ட்டுகளுக்குள்ள ஆகப்பெரிய எலிமெண்ட் இந்த 6ஆவது இடத்துக்கு வரணும். இப்போ நீங்கள் இந்த பாஸை முடிச்சுட்டு அடுத்த பாஸுக்கு போய்களை இருக்கிற எலிமெண்ட்டுகளுக்குள்ள ஆகப்பெரிய எலிமெண்ட் 65, இந்த 65 வந்து அதுக்குரிய இடத்துல போய் நிற்கும், ஹையஸ்ட் இண்டெக்ஸில் போய் நிற்கும். இப்போ 65 சரியான இடத்துக்கு வந்துட்டுது. இப்படியே இந்த அரேன்ற மேக்ஸிமம் இண்டெக்ஸை குறைச்சி கொண்டு வரணும். முதல் 7 வரைக்கும் போகணும், அந்த 7ஆவது இடத்துக்கு கொண்டே விடணும் பெரிய இதை. பிறகு அடுத்ததில் 6ஆவது இடத்துல கொண்டு வந்து விடணும், அடுத்தது 5ஆவது. இப்படி எப்படி கொண்டு வந்து விட்டீங்கண்டா உங்களுக்கு இந்த அரே ஃபுல்லாக சோர்ட் ஆகும். இதுதான் பபிள் சோர்ட்னு சொல்கிறது. இப்போ இதை நாங்கள் செய்து சும்மா ப்ராக்டிக்கலாக ஒரு செய்து பார்த்தோம்னா, இப்போ இதுதான் இந்த அரே. இந்த அரேயை நாங்கள் சோர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் 0ஆவது லொக்கேஷன் 1ஐயும் ஒப்பிடணும், 0வையும் 1ஐயும் ஒப்பிடணும். முன்னுக்கு சின்னனும் பின்னுக்கு பெருசும் இருக்கணும். அப்படி இருந்துட்டா ஓகே. பின்னுக்கு இருக்கிற எலிமெண்ட் பெருசாக இருக்கணும் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைண்டா மாற்றி போடணும். இப்போ 0ஐயும் 1ஐயும் ஒப்புறம் பின்னுக்கு பெருசு இருக்குது, ஓகே. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஒப்புறம் பின்னுக்கு பெருசு இருக்குது, ஓகே. இப்போ 2ஐயும் 3ஐயும் ஒப்புறம் 2ஐயும் 3ஐயும் ஒப்புறம் பின்னுக்கு சின்னன் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இதை மாற்றி போட வேணும். 2ஐயும் 3ஐயும் ஒப்பிட்டு நாங்கள் மாற்றி போட்டுட்டோம். இப்போ 3ஐயும் 4ஐயும் ஒப்பிடுறோம். இதிலே பார்த்தீங்கன்னாலும் பின்னுக்கு சின்னன் இருக்குது, 72 விட 32 சின்னன். அப்போ மாற்றி போடணும். இது எடுத்துட்டு அந்த இடத்துக்கு அதை போட்டு இதை பழையபடி இங்கே போடணும். இப்போ 4ஐயும் 5ஐயும் ஒப்பிடணும், மாற்ற வேணும். விளங்குமன்னு நினைக்கிறேன். இப்போ 5ஐயும் 6ஐயும் ஒப்பிடணும், மாற்ற வேணும். பின்னுக்கு சின்னன் வேற விடக்கூடாது, பெருசு வேற வேணும் பின்னுக்கு. அப்போ மாற்றி போடுவோம். சாரி. இப்போ 6ஐயும் 7ஐயும் ஒப்பிடுறோம். பின்னுக்கு சின்னன் கிடக்கு, 72 விட 56 சின்னன், மாற்றி போடணும். இப்போ பார்த்தா இந்த 72, அதாவது கொடுத்த அரேன்ற ஆகப்பெரிய இலக்கம் 72 மேக்சிமம் இண்டெக்ஸ்கில் வந்து நின்றுடுச்சு. இனி நீங்கள் இந்த அரே இவ்வளவு தான் நினச்சிக்கொண்டு மிச்ச வேலையை செய்ய வேண்டியா. அப்படி நீங்கள் மிச்ச வேலையை செய்ய போய்களை இப்போ பழையபடி 0ல் துவங்கி ஓடணும். இப்போ முதல் 0ல் இருந்து 0 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 வந்தது. இனி நீங்கள் 6 7 மன்றத்துக்கு போகக்கூடாது, 5 6 மன்றத்தோடு நிற்கணும். அப்போ இப்போ நாங்கள் 0ஐயும் 1ஐயும் ஒப்பிடணும், பெருசு பின்னுக்கு இருக்குது, பிரச்சனை இல்லை. 7ஐயும் 4ஐயும் ஒப்பிடுறோம், சின்னன் வந்துடுது முன்னுக்கு. அப்போ என்ன செய்யணும், மாற்றி போடணும். இது எடுத்து இஞ்ச போட்டு இது எடுத்து இஞ்ச போடணும். இப்போ 7ஐயும் 32ஐயும் ஒப்பிடணும், மாற்ற தேவையில்லைன்றா பின்னுக்கு பெருசு இருக்குது. 32ஐயும் 65ஐயும் ஒப்பிடணும், மாற்ற தேவையில்லை, பின்னுக்கு பெருசு இருக்குது. 65ஐயும் 9ஐயும் ஒப்படைக்கலாம், மாற்ற வேண்டி வருது. அதை எடுத்துட்டு இதை அந்த இடத்துக்கு போடணும், இதை இந்த இடத்துக்கு போடணும். இப்போ இதையும் ஒப்பிடுறோம், பின்னுக்கு சின்னன் வந்துடுது, மாற்றணும். பின்னுக்கு பெருசு இருக்கணும், அதான் முக்கியம், மாற்றணும். நாங்கள் இப்போ அசெண்டிங் ஆர்டரை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ அசெண்டிங் ஆர்டர் பற்றி கதைக்கிறோம்டா பின்னுக்கு பெருசு போகணும். இனி 6ஐயும் 7ஐயும் ஒப்பிடுறோம், இஞ்சால போக தேவையில்லை, இதுதான் கடைசி. இந்த 5ஐயும் 6ஐயும் ஒப்பிட்டு மாற்றினதோட சரி, 7ஆவது போகல. இது முடிஞ்சுது, இந்த லெவல் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6ஆவது லொக்கேஷனும் முடிஞ்சுது. ஏண்டா இந்த இடத்துக்கு வர வேண்டிய 65 வந்து சேர்ந்துட்டுது. இப்போ பழையபடி இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற அரே. இந்த அரேயை பழையபடி யோசிச்சு பாருங்கோ. 6ஐயும் 4ஐயும் ஒப்பிடுங்கோ, பின்னுக்கு பெருசு வந்து சின்னம் வந்துட்டுது, பெருசு வேற வேணும்.
இப்போ 6 7 ஒப்பிடுங்கோ மாற்ற தேவையில்லை. 7 32 ஒப்பிடுங்கோ மாற்ற தேவையில்லை. 32 9 ஒப்படைக்க மாற்ற வேண்டி வருது. 9 அங்கே போட்டு 32 அது இருந்த இடத்துக்கு போட்டு விடணும். இப்போ 32 56 ஒப்பிட்டு பாருங்கோ மாற்ற தேவையில்லை. இப்போ 5வது லொக்கேஷனில் வர வேண்டிய 56 வந்து சேர்ந்துட்டுன்னு அர்த்தம். இனி பழையபடி ஓடவனும் சைபரில் இருந்து இந்த 4 வரைக்கும் உள்ளது தான் பார்க்கணும். அவ்வளோதான் தான் என்கிட்ட இருக்கிற எலிமெண்ட். இப்போ 4 6 பார்க்குறோம் மாற்ற தேவையில்லை. 6 7 பார்க்குறோம் மாற்ற தேவையில்லை. 7 9 பார்க்குறோம் மாற்ற தேவையில்லை. 9 32 பார்க்குறோம் மாற்ற தேவையில்லை. அப்போ ஒருக்கா அப்படி ஓடிக்கொண்டு போய்க்க ஒரு காலம் மாற்ற தேவையில்லைன்ற நிலைமை வந்தால் நாங்கள் இனி திருப்பி திருப்பி பேர் செய்து கொண்டு போக தேவையில்லை. அதோட கூட ஷோர்ட்டிங் முடிஞ்சுது கண்டு விடலாம். இதுதான் இந்த ஷோர்ட்டிங்கில் இருக்கிற ஒரு நன்மை. அதாவது ஷோர்ட் பண்ணி கொண்டு போய்க்க இடையில ஒரு கட்டத்தில் ஸ்வப்பிங்கன்றதே தேவையில்லை என்றார். ஸ்வப்பிங்கன்ற அப்படி மாற்றி போடுற தேவையே வேற இல்லைன்னு சொன்னால் அதோட ஷோர்ட்டிங் முடிஞ்சுது என்ற அர்த்தம். சரியா? இதுதான் இந்த ஷோர்ட்டிங் பபிள் ஷோர்ட்ன்றதுன்ற முறை. இதை எப்படி செய்கிறதுன்ற இதில் பார்த்தோம். இதை நாங்கள் எழுதி காட்ட வழி கிடைக்கல. கொஞ்சம் பாஸ் 0 பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 எழுதணும். உதாரணமாக பாஸ் 0ன்றது இது ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல் அரே. இந்த ஒரிஜினல் அரேயில் இனி இந்த 6 7 ஒப்பிட்டு பார்க்குறோம். பெருசு பின்னுக்கு இருக்குது, மாற்றம் இல்லை. 7 72 ஒப்பிட்டு பார்க்குறோம். பெருசு பின்னுக்கு இருக்குது, மாற்றம் இல்லை. 72 4 ஒப்படைக்க மாற்ற வேண்டி வருது. அப்போ இந்த 4 தூக்கி இந்த 72 இடத்துல இருக்க போடணும். 72 தூக்கி இந்த 4 இருக்கிற இடத்துக்கு போடணும். அப்படி போடைகளை பார்த்தீங்கன்னா இந்த 4 இங்கே வந்திருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். இந்த 72 நாங்கள் இங்கே போட்டு நாங்கள் அப்போ இந்த இடத்துக்கு 72 தான் வந்திருக்கும். இனி இந்த 72ஐயும் இந்த 32ஐயும் ஒப்பிட்டு பார்க்கல 32 சின்னனாக இருந்தபடியால் இந்த 32 இங்கே வந்து இங்கே இருந்த 72 அங்கே போயிருக்கு. அப்போ இதில் 32 வரும், இதில் 72 இருக்கும். இனி இந்த 32 இந்த இடத்துல 72 நடக்குது. இந்த 72ஐயும் அதாவது இந்த இடத்துக்கு இப்போ 72 வந்திருக்கும். 72ஐயும் 65ஐயும் ஒப்பிட்டு 65 சின்ன 2 முறையில் இங்கே 65ம் இங்கே 72ம் போயிருக்கும். பிறகு அப்போ இந்த இடத்துக்கு 72 வந்துருக்கு. இனி இந்த 72ஐயும் 9ஐயும் ஒப்பிட்டு அது சின்ன 2 முறையில் 9 இந்த இடத்துக்கு வந்து 72 இந்த இடத்துக்கு போயிருக்கும். அப்போ 9 இந்த இடத்துக்கு வருது. 72 போய்கொண்டே இருக்குதாங்கால. இனி இந்த 72ஐயும் 56ஐயும் ஒப்பிடணும். இந்த 56 சின்னன், அதால் இந்த 56 இங்கே வந்து அதான் இங்கே வந்தது. 72 இந்த இடத்துக்கு போகும். 72 இங்கே போகும். இதுதான் பாஸ் 1 முடிவில் இருக்கும். ஒரு பாஸ் முடிஞ்சால் இப்படி இருக்கும். இப்போ இப்படி எழுத தெரியணும், அதுதான் முக்கியம். இந்த 72 சரியான இடத்துக்கு வந்து ரெண்டபடியாக க்ரீன் கலரில் போட்டிருக்குது. இனி பழையபடி இந்த அரேக்கு இதே வேலையை செய்யணும். 6 4 ஒப்பிடுறோம். சின்னன் முன்னுக்கு இருக்குது, பிரச்சனை மாற்றி போடணும். அப்போ 4 இங்கே கொண்டு வருவோம், 6 இங்கே கொண்டு போவோம். இப்போ 4 இந்த இடத்துக்கு வந்துடும். சரி, இங்கே 6 போயிடும். பிறகு இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் ஒப்பிடுறோம், மாற்ற தேவையில்லை. அப்போ 6 அதில் நிற்கும், 7 இங்கே நிற்கும். இனி 7ஐயும் 32ஐயும் ஒப்பிடுறோம், மாற்ற தேவையில்லை. அப்போ 7 அப்படியே நிற்கும், 32. 32ஐயும் 9ஐயும் ஒப்பிடுறோம், மாற்ற வேணும். அதால் இந்த 9 இங்கே வரும், 9. இந்த 32 இந்த இடத்துக்கு போயிருக்கும். இந்த 32ஐயும் 56ஐயும் ஒப்பிடுறோம், மாற்ற தேவையில்லை. அப்போ 32 அந்த இடத்துல நிற்கும். இந்த 56ஐயும் 65ஐயும் ஒப்பிடுறோம், மாற்ற வேண்டி வராது. 56 அப்படியே நிற்கும். இதில் 65 ஒப்பிட வேண்டி வராது. இந்த பாஸை பொறுத்தவரை 65 ஒப்பிட வேண்டிய 2 இலக்கம் வந்துட்டுண்டா ஓகே. அதாவது இந்த மாற்றி 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 கொண்டு வரையில நீங்கள் இப்போ இந்த அறையை கன்சிடர் பண்ணீங்களா, இந்த போர்ஷனை கன்சிடர் பண்ணீங்களா, இதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள பெரிய எலிமெண்ட் இங்கே வந்து சேரவணும். சேர்ந்துட்டுன்னு சொன்னால் அது சரியான பொசிஷனுக்கு வந்துட்டுது. இனி மிச்சத்தை வச்சு செய்யணும், அவ்வளோதான். இப்படியே செய்து கொண்டு வைக்க சில நேரங்களில் இடையிலேயே கூட ஷோர்ட்டிங் முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த பாஸ் 4க்கு பிறகு பாஸ் 5ல்
சார்ட்டிங் முடிஞ்சோண்டே தீர்மானிச்சிட்டேன். ஏனென்றால் இங்கே ஒப்பிட்டு பார்க்க இது மாற்ற வண்டி வேற இல்லை, இது மாற்ற வண்டி வேற இல்லை, இது மாற்ற வண்டி வேற இல்லை. ஆகவே இனி ஒரு திருப்பி திருப்பி சேர்த்தவில்லை, சார்ட்டிங் முடிஞ்சுது என்று வரும். இதுதான் பபிள் சார்ட். ஆனால் செலெக்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த இடையில வழியில் வராது. அப்படி எப்படி அது ஏற்கனவே சோட் பண்ணப்பட்ட அறையாக இருந்தா என்ன, ரிவர்ஸாக சோட் பண்ணப்பட்ட அறையாக இருந்தா என்ன, ரெண்டம் அறையாக இருந்தா என்ன, எத்தனை தரம் ஓடணுமோ அத்தனை நேரம் ஓடி முடியும். அதாவது முதல் சைபரில் இருந்து 7 வரைக்கும் உள்ள இவ்வளவு எலிமெண்ட்டுகளுக்கையும் சின்ன எலிமெண்ட் எதன்று கண்டுபிடிச்சு அந்த சின்ன எலிமெண்ட்டை சைபராவது லொக்கேஷனில் இருக்கிற எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணி விடணும் அங்கே செலெக்ஷன் சோட்டில். அது முடிஞ்சதுன்றால் சைபராவது லொக்கேஷன் ஓகே. இனி லொக்கேஷன் 1ல் துவங்கும். லொக்கேஷன் 1 வச்சுக்கொண்டு லொக்கேஷன் 1ல் இருந்து 7 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்டுகளில் சின்ன எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த லொக்கேஷன் 1ல் இருக்கிற எலிமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணி விடணும். அப்படி செய்து கொண்டு போய்களை பார்த்தீங்கன்னா எப்படியும் முதல் 8 எலிமெண்ட்டும் பார்க்கணும். அதாவது 7 கம்பேரிசன் வரும். பிறகு 7 எலிமெண்ட்டை பார்க்கணும். பிறகு 6 எலிமெண்ட்டை பார்க்கணும். பிறகு 5 எலிமெண்ட்டை பார்க்கணும். பிறகு 4 எலிமெண்ட்டை பார்க்கணும். இப்படி ஒரு டைப்பாக போய்கொண்டிருக்கும். இப்படியே இந்த எத்தனை தரம் இந்த லூப் ஓட வேணுமென்றது ஃபிக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அங்கே செலெக்ஷன் சோட்டில். பபிள் சோட்டில் அப்படியே செய்து கொண்டு போய்க்கு ஒரு கட்டத்தில் சில நேரம் சோட்டிங் நடந்துட்டுதுன்ற ஒரு முடிவு வந்துச்சுண்டா, ஸ்வப்பிங்கே நடக்கலைண்டா சோட்டிங் முடிஞ்சுது, அதோட நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது முக்கியமான ஒரு நன்மை. இதில் இதுக்கான அல்கோரிதம் இங்கே காட்டியிருக்குது. இந்த அல்கோரிதமும் அதுக்கான C2+ கோடிங்கும் கீழே காட்டப்பட்டிருக்குது. இந்த அல்கோரிதத்தை நீங்கள் விளங்கி எடுக்க வேணும். இந்த விளங்கி எடுக்க கவனிக்கணும். இந்த அல்கோரிதம் எழுதியக்குள்ள உதாரணமாக வைல் லூப் பண்ணு நாங்கள் போட்டு துவங்கியிருந்தால் முடிக்கல என் வைல் போட்டிருக்கிறோம். இதில் அதுக்குள்ளே அடங்குறதெல்லாம் வயலுக்குள்ளே அடங்கும் என்ற அர்த்தம். ஃபோர் லூப் பண்ண துவங்கியிருந்தோம்னால் அதை முடிக்கல நெக்ஸ்ட்னு முடிச்சிருப்போம். அதுக்குள்ளே அடங்குறதெல்லாம் அந்த ஃபோர் லூப்புக்குள்ளே அடக்கம். இஃபண்டு துவங்கியிருந்தால் எண்ட் இஃபண்டு முடிக்கிறோம். தெளிவாக முடித்தவண்டா தான் அது விளங்கும். அதான் இது முழுக்க இஃபுக்குள்ளே அடங்கும். முன்னுக்கு நாங்கள் செலெக்ஷன் சோட்டில் பார்த்த அல்கோரிதத்துலேயும் இதை கவனிக்கணும். நீங்கள் 4i என்று துவங்கியிருந்தால் அதன் முடிவில் நெக்ஸ்ட் i என்று முடிச்சிருப்போம். 4j என்று துவங்கியிருந்தால் அதன் முடிவில் நெக்ஸ்ட் j என்று முடிச்சிருப்போம். இஃபை பொறுத்தவரை இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இஃபுக்குள்ளே வாரபடியாக அது ஒரே லைனில் முடிச்சிட்டோமா. இதுகளை கொஞ்சம் கவனிக்கணும். அல்கோரிதம்ன்றது கவனமாக இருக்கணும். அப்போ நாங்கள் இந்த அல்கோரிதம் இருக்கா அடுத்த கிளாஸில் அல்கோரிதமும் அதுக்கான C2+ இம்ப்ளிமெண்டேஷனையும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். வடிவாக பார்த்துட்டு வரணும். இதுக்கு முந்தின எபிசோட்டை வடிவாக பார்த்துட்டு வந்தால் தான் இது கிளியராக விளங்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு காயில் 2 தரம் 3 தரம் பார்த்துட்டு வாங்க.